வணக்கம். நம்ம இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டையும் நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்காங்கள ரிவ்யூவும் பார்த்துடலாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு எக்ஸ்பைரி கூட நம்ம கொடுத்துருந்த வேல்யூஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. நேற்றுக்கு நான் கொடுக்கும்போது சொல்லியிருந்தேன் 24,662க்கு மேலே இருக்கும்போது மார்க்கெட்டு பையபோர் லைனாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. 24,000 கொடுத்திருந்த விலை 636 ஒரு சப்போர்ட்டா கொடுத்திருந்தேன். அந்த சப்போர்ட்ல இருந்து வந்த மார்க்கெட்டு அழகா வந்து பையபோ லைனுக்கு மேல க்ளோஸ் வச்சது. மார்க்கெட்டு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போயிடுச்சு. அவ்வளவுதான். அதுக்கு மேல அதனால போக முடியல. சுத்தமா இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் சுத்திட்டு இருந்தது. அவ்வளவுதான். திருப்பி வந்து அதுக்கு கீழே பையபோ லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சு திருப்பி அதை உடைக்க முடியாம அங்க இருந்து திருப்பி ஃபர்தரா ஃபால். அவ்வளவுதான். திருப்பி என்ன ஆகுது, செல் பிலோ லைனுக்கு கீழே வருது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்டை எடுத்திருக்கு. அவ்வளவுதான். ஸோ டோட்டலா மார்க்கெட் மார்னிங்ல இருந்து பையிங்ல இருந்து இருக்கும். அதற்கு அடுத்தது ஃபுல்லா செல் ஆஃப் ஆயிருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் ஏன் வந்து இந்த குறிப்பிட்ட விலையில மட்டும் நடக்குது அப்படிங்கிறத முதல்ல சிந்தியுங்கள். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் அதுக்குள்ளதான் இருக்க போகுது அப்படிங்கிறத உணருங்க. அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம இதெல்லாம் நேத்தே ஏன் நான் சொல்றேன், மார்க்கெட் இங்கதான் வரணும், அங்க வந்தா பையபோ லைனா மாறணும், ஏன் இதுக்கு கீழே வந்தா செல்பிலோ லைனா மாறணும், இதுக்கு இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்னாச்சு, இதுக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பாத்தீங்களா? ஸோ இதெல்லாம் காரணம் இருக்கு. காரணத்தோடு தான் இங்கே மார்க்கெட் செயல்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சரிங்க, நம்ம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ஆக்சுவலா மேல போனது நேற்று க்ளோஸுக்கு மேல இல்ல, ஹையில இருந்து கீழே திருப்பி கீழே இறங்கியிருக்காங்க. மார்க்கெட் அந்த லாங் டேர்ம்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள், மறந்துடாதீங்க. இன்னைக்கு மாதத்தினுடைய 2வது நாள். ஸோ இந்த 2வது நாளுடைய ஹை லோவையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது தாண்டி எந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்குதோ அதுதான் இந்த மாதத்தினுடைய சுற்றுகளாக இருக்கும். மறந்து விடாதீர்கள். 25,545க்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கிறதுனால இன்னும் பையிங்ல தான் இருக்கிறதா எடுத்துக்கலாம். பட் இன்னித்த ஹை லோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னொரு 2-3 நாளைக்கு இதுக்குள்ளதான் இருக்கும்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கு கீழே பிரேக் அவுட் கிடைச்சதுன்னா மட்டும்தான் மார்க்கெட் ஃபர்தரா டவுன் ஆக வாய்ப்பு உண்டு. அதனால இதை இன்னைக்கு நடந்த மார்க்கெட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? பிளைண்டா அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட்னு முடிவு பண்ணாதீங்க. இந்த பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்குதோ அது இந்த மாதத்தினுடைய ட்ரெண்டா இருக்க வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? ஓகேங்க. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்துடலாங்க. நான் நேற்று கொடுத்திருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன சொல்லியிருந்தேன், 24,550 கால் 116 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டா 116 ரூபாய்க்கு மேல காலையில 9:25க்கு எடுத்துட்டாங்க. முக்கியமான விலை 170 வரைக்கும் போகலான்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையெல்லாம் தாண்டி தான் மார்க்கெட் போயிருந்தாங்க. ஸோ அதுல இருந்து மார்க்கெட்டு ஃபர்தரா எல்லா இடத்தையும் அழகா டெஸ்ட் பண்ணி கீழே வச்சு மேலே வச்சு அது கீழே வந்து 116 கீழே நான் கீழே உழுக போறேன் 1:45க்கே நடந்திருக்கு பாருங்க. 1:45க்கு மார்க்கெட் எங்க இருக்கு, 1:45 பாருங்க என்ன நடக்குது. அழகா நான் கீழே கிளம்ப போறேன்னு சொல்லி அழகா திருப்பி கொண்டு போறாங்க. ஸோ இதுதான் மார்க்கெட்டுடைய பியூட்டிங்க. இதை நான் வந்து நேத்தே சொல்லிட்டேன். மார்க்கெட்டை இந்த விலை இந்த இடம் வரும் பொழுது மார்க்கெட்ல முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ அதற்கு ஏற்றவாறு நீங்க இன்னைக்கு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல ப்ராஃபிட்டோட புக் பண்ணியிருப்பீங்க. இன்னைக்கு நம்ம தோழர் நல்ல அருமையான ஒரு பெங்களூர்ல ஒரு நல்ல நீங்க அருமையான ப்ராஃபிட் பண்ணியிருந்தாரு. 16 ரூபாய்க்கு எடுத்திருந்த புட்டு வந்து கிட்டத்தட்ட 150ல தான் க்ளோஸ் பண்ணதா சொன்னாரு. அவருக்கு வாழ்த்துக்கள். 3 லேட் போட்டிருந்தாரு. பட் இதுதான் அது வந்து இது வந்து பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல மட்டும்தான் வரும். ஸோ இது வந்து நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஏன்னா இது வந்து என்னதான் நம்ம மார்க்கெட்டை சொல்லி கொடுத்தாலும் இதை புரிதலோட பார்க்கும்போது மார்க்கெட் அவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயங்க. சரிங்க, அதே வந்து இங்க என்ன சொல்லியிருந்தேன், 66 பெரிய சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 66க்கு மேல வந்து க்ளோஸ்லாம் இங்க கிடைச்சிருக்காது. அதை தாண்டி மேல மார்க்கெட்
க்ளோஸ் வச்சு 116 ரூபாய்க்கு மேல க்ளோஸ் வச்சாங்க. அதே 175 அப்படிங்கிறது முக்கியமான விலையா செயல்பட்டு இருக்கும். இங்க 29 முக்கியமான விலையா செயல்பட்டு இருக்கும். இதெல்லாம் ஏன் நடக்குது? இதை நான் நேத்தே ஏன் சொல்றேன்? காலையிலேயே பாருங்க 9:25க்கு என்ன நடந்துச்சு? ஏன் அந்த ஸ்ட்ரைக் பிரைஸுக்கு நான் இந்த விலை நிர்ணயிக்கிறேன்? ஸோ இதெல்லாம் வந்து நீங்க உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டீங்கனாலே போதுங்க. இதெல்லாம் நம்ம ஏன் சொல்றோம் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரிங்களா? அதனால வந்து சொல்றேன். ஓகே, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டவுன் சைடு தான் எதிர்பார்க்கணும். ஏன்னா நேற்று க்ளோசிங்க்கு கீழே தான் இருக்கு எல்லா வேல்யூவும். அதனால டவுன் சைடு போயிருக்கு. பார்ப்போம். இதே வந்து இதுதான் நம்ம மேஜிக்கல் வேல்யூஸ்ங்க. நம்ம எடுக்கக்கூடிய கிளாஸ்ல இதுதான் இருக்க போகுது. நான் இது காலையில 24,550 கால், அதாவது 133 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப்சைட்ல இருக்குன்னு சொல்லியிருப்பேன். இதனுடைய அர்த்தம் அதுதான். அது 133க்கு மேல இருக்கும்போது அதனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டுங்கிறது இந்த ரெட் கலர் லைன் தாங்க. அங்க இருந்து இன்னொரு ரெட் கலர் லைனை தொட முடியாம கீழே விழுகுது. ஏன்னா இங்க 55 ரூபா அப்படிங்கிற விலையை விட்டு கொடுக்கல. இது விட்டு கொடுத்துருந்தா மட்டும்தான் அது அதன் டார்கெட் அடிக்க முடியும் அப்படிங்கிறது இதனுடைய ரூலுங்க. ஸோ எக்ஸாக்டா வருது. எவ்வளவு வந்தாலும் அதே இடத்த 133க்கு மேல வச்சு அழகா சொல்லி எடுத்துட்டு போறாங்க. இவ்வளவுதான் மார்க்கெட்டிங். ஸோ வெறும் 55 ரூபால இருக்கிறது 133 ரூபா. அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொல்லி எடுத்துட்டு போகுது பாருங்க. 55ல இருந்து 90ல எவ்வளவு நேரம் கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. இது நம்மலாம் மார்னிங் 9:45 இன்னைக்கு ஆக்சுவலாக என்னால் லெவல்ஸ் போட முடியலைங்க. இன்னைக்கு என்னுடைய பொண்ணோட பிறந்த நாள். அதனால கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன். அதுக்குனால இன்னைக்கே வீடியோ கொஞ்சம் முன்னாடியே போடுறேங்க. ஸோ இந்த 90க்கு எவ்வளவு வேல்யூ ரியாக்ட் பண்ணிருக்கு. அடுத்தது 133 சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சென்டர் லைன்லாம் வந்து இதனுடைய சென்டர் வேல்யூங்க, வேற ஒன்றும் இல்லை. இந்த இடம் அழகா வேலை போயிருக்கு. அதே 179 போயிடுச்சு, 228 தொட்டு 277 போயிடுச்சுங்க. ஸோ புட்டு இன்னைக்கு நல்லா ரியாக்ட் பண்ணியிருக்கு மார்க்கெட்ல. ஓகே, இந்த விலையெல்லாம் ஏன் வருது? இப்போ ஒன்றும் இல்லைங்க. இதே விலைய நீங்க கம்பேரிசன் ஒரு சின்ன புட்டை நான் எடுக்கிறேன் 15 ரூபா விலைங்கிறது இது எல்லா ஸ்ட்ரைக்குக்கும் வேலை செய்யுங்க. மார்க்கெட்டு எங்க இருந்தா மார்க்கெட் சுமாரா 756. நம்ம 700 புட்டை எடுத்து பார்த்தா கிளாரிட்டி இருக்குங்க. 700 புட்டு 24 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். 700 புட்டு. ஸோ இதே இந்த விலையே வந்து இது இல்லைங்க, சாரி, இந்த ஸ்ட்ரைக்ல 24 700 புட்டு. இங்க பாருங்க 15 ரூபா 40 காசுக்கு வந்து அழகா என்ட்ரி எடுத்துட்டு போகுது. 1 ரூபா ஸ்டாப் லாஸுங்களா. 15 இந்த விலையில ஏன் இவ்வளோ ஆக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நீங்களே பார்த்தா தெரியும். 15 ரூபாய்க்கு என்ட்ரி எடுத்தா 55 ரூபா ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. இங்க நான் என்ன கொடுத்துருந்தேனோ அதே தாங்க. 15 ரூபாய்க்கு 55 ரூபாயில இருந்து இறங்குனா 15 ரூபா வருங்க. 15 ரூபாய்க்கு வந்தா இங்க எத்தனை ரூபா போயிருக்குன்னு பாருங்க. 73 ரூபா போயிருக்கு. ஏன் அந்த விலை ஆக்ட் பண்ணணும் சொல்லுங்க? மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ். நீங்க எடுத்தாலும் அதே விலை தான் வரும், நான் எடுத்தாலும் அதே விலை தான் வரும். இந்த 15 ரூபாயில வாங்கினா 55 ரூபா. திருப்பி வந்த மார்க்கெட் திருப்பி வந்து அடுத்த டார்கெட் 90, அடுத்தது 112, 133ல இருக்கணும். இங்க 133. அந்த இடத்துல எவ்வளவு நேரம் கன்சாலிடேட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்தது 156 இந்த டார்கெட், அடுத்தது 179, 180. அவ்வளோதாங்க, சிம்பிளுங்க. ஸோ இதுக்கு நீங்க மெயின் சார்ட்டை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு நம்ம வேல்யூ எப்படி எடுக்கிறோம், அதை வச்சு நம்ம எப்படி ட்ரேடா இனிஷியேட் பண்றோம் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்க விஷயமே இருக்குங்க. சரிங்களா? இது நீங்க படிச்சு செய்யுங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். படிக்காமல் நான் சொன்னாலும் நீங்க கேட்க கூடாது. உங்களுக்கு நீங்க சுயமா ட்ரேட் பண்ணணும். இதை புரிதலோட பார்க்கணுங்கிறது மட்டும்தான் நான் கேட்டுக்கிறேன். நீங்க வந்து மேக்ஸ் சார்ந்து யார்கிட்ட படிச்சாலும் சரிங்க. மேக்ஸ் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், ட்ரெண்ட் லைன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இருக்கு. பட் இங்க நடக்காம வேற எங்கேயும் நடக்காது, பாத்துக்கங்க. ஏன்னா இந்த 15 ரூபா விட்டு கொடுத்தாதான் மார்க்கெட்டு அப்சைடு போயிருக்க முடியும். இதுதான் அதனுடைய ரூலுங்க. சரி, ஓகேங்க, நம்ம சாப்டருக்கு வருவோம். இது நான் இன்னைக்கு காலையில கொடுத்திருந்த 9:45க்கு கொடுத்திருந்த ஸ்ட்ரைக். அதே 550 கால் 118 ரூபான்னு இங்க வேல்யூ கொடுத்திருப்பேன். 118 ரூபாயில இருக்கும்போது கிட்டத்தட்ட அது அதனுடைய டார்கெட்டை முடிச்சிருச்சுங்க.
முடிச்சது கரெக்டா எத்தனை ரூபா 17 ரூபாய்க்கு வந்துருச்சு. அதே இங்க பாருங்க 51 ரூபாய்க்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போன மார்க்கெட்டு இங்க அதனுடைய டார்கெட் 249 280 அதே தான், அதே ஸ்ட்ரைக் தாங்க. 284 வரைக்கும் போயிருக்கு. இங்க 135ங்கிறது முக்கியமான விலையா போட்டிருக்கிறேன். அது அழகா நின்று கிட்டத்தட்ட எவ்வளவு நேரம் நின்று சொல்லி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எப்படி எடுக்கிறோம், ஏன் சொல்றோம், இதை புரிதலோட பார்க்கணும், அவ்வளவுதான் விஷயங்க. இதுல ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா படிச்சு ட்ரேட் பண்ண கத்துக்கோங்க, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கலாம்னு பார்த்துடலாங்க. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பையபோ லைன்ங்கிறது 24,612 செயல்படுங்க. செல்பிலோ லைன் அப்படிங்கிறது 24,545. அதாவது நான் முக்கியமான விலைன்னு எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் இல்லைங்களா, அந்த விலையை வந்து நீ 2-3 நாளைக்கு அது உடைக்கிறதுக்கு பாடுபடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்ப்போம், நாளைக்கு பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லைங்களா. அதனால 545ங்கிறது செல்பிலோ லைனை செயல்படும். அதே போல ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,522ங்க இன்னைக்கு வச்சிருக்கிற லோ. அதுக்கு கீழே போகும்போது 24,660 வரைக்கும் போக வாய்ப்புண்டு. அதையும் உடைக்கும் போது 24,433 வரை போகலாம். அதுக்கு கீழே போனா 24,400 மேக்சிமம் அது வரைக்கும் போகலாம் கீழே போற மாதிரி இருந்தால். அதே போல அதுக்கு கீழே போனா 24,348 ஒரு சப்போர்ட்டா இருக்குங்க. அதே வந்து பையபோ லைன் 612க்கு மேல போனா 24,644 வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் செயல்படுங்க. அதுக்கு மேல போகும்போது 24,698, அதற்கும் உடைச்சா இன்னைக்கு ஹை 24,756, அதற்கும் மேல போகும்போது 24,788, அதெல்லாம் உடைக்கும் போது 24,845 வரைக்கும் போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்க. எப்பொழுதுமே வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போடும் பொழுது நீங்க லாங் டைம் ஃப்ரேம்ல ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்மால் டைம் ஃப்ரேம்க்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சரிங்களா, ஏன் இந்த விலையெல்லாம் கரெக்டா நான் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதும் இந்த இடத்துல பார்த்தாலே உங்களுக்கு புரியும். பையபோ லைன்ங்கிறது ஏன் அந்த இடத்துல செயல்படுது, செல்பிலோ லைன்ங்கிறது ஏன் அந்த இடத்துல கொடுக்குறேன், இன்பிட்வீன் கேப்ல இருக்கிற வரைக்கும் அங்க மார்க்கெட் என்ன முடிவு பண்ணுதுங்கிறத பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா அவசரப்பட்டு எந்த ட்ரேடையும் இன்ஸ்டிட் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வேல்யூஸோட போங்க, நாளைக்கு மார்க்கெட்டும் ஈஸியா இருக்கும். சிம்பிளா பாருங்க மார்க்கெட்டை. சரிங்க, நாளைக்கு எடுத்திருக்கிற ஸ்ட்ரைக் பிரைஸ் 24,600 கால். 133 ரூபாய்க்கு மேல இருந்தா மார்க்கெட் அப் சைட்ல இருக்கும். அது வந்து 133 ரூபாய்க்கு கீழே இருந்தா மார்க்கெட் டவுன் சைட்ல இருக்கும். சிம்பிளா இதை மட்டும் பாருங்க, போதுமானது. அதனுடைய முக்கியமான விலைகள்ங்கிறது கால் சைடு 175ங்கிறது முக்கியமான விலையா செயல்படுங்க. அதே புட் சைடு 92 ரூபாய்ங்கிறது முக்கியமான விலையா செயல்படும். அதை உடைக்கும் பொழுது மார்க்கெட்டு 21 ரூபா வரைக்கும் போகலாம் சப்போர்ட் புட் சைடு. அதுக்கு மேல போகும்போது 184 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க முக்கியமா. அதே மாதிரி கால் சைடு சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 78 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டு. அதனுடைய முக்கியமான விலை 175. மேல போகும்போது 302 வரைக்கும் போக வாய்ப்பு உண்டுங்க. இதையும் நீங்க லாங் டைம் ஃப்ரேம்ல வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எல்லாம் விஷயம் தெரியும். இதெல்லாம் வச்சு பழகிக்கோங்க. ஏன்னா இது வந்து யாரும் சொல்றதுக்கெல்லாம் சொல்லி தர மாட்டாங்க. இதுல கூட ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் ஒன்று சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ 175 மினிட்ஸா வச்சிருக்கேன். இந்த கேண்டில் என்ன சொல்லுதுன்னா ஹை பார்த்துங்க, ஹெச்எல்சிங்கிறது ஹை லோ க்ளோஸுங்க. ஃபர்ஸ்ட் ஹை பார்த்தீங்கன்னா 145. ஒரு நிமிஷம் கேன்சல், நீங்களே வந்து போட்டு பார்த்துக்கோங்க. இந்த மூணையும் கூட்டி 3ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஒரு விலை கிடைக்கும். இந்த கேண்டில் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது, அதனால சொல்றேன். ஒரே நிமிஷம். 145 பிளஸ் 59.2 பிளஸ் 134, அதாவது இந்த பெரிய கேண்டிலுடைய லென்த்து அதனுடைய சைஸ் படி பார்த்தீங்கன்னா 338.2ங்க. இதை வகுத்தல் 3ன்னு போட்டீங்கன்னா 112.7ங்க. ஸோ 112.7. ஸோ இதை நீங்க வந்து 5 மினிட்ஸ்ல டைம் ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இது எந்த இடத்துக்கு வரைக்கும் வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்படிதான் வந்து நீங்க இதெல்லாம் பார்க்கணும். ஏன் அதை சொல்றேன் அப்படிங்கிறத நீங்க ஓனா அனலைஸ் பண்ணுங்க. சிம்பிளா நான் அதை தான் சொல்ல விரும்புறேன். இந்த 112 ரூபாய் எடுத்திருந்தா கூட இங்க ஒரு 30 பாயிண்ட் கிடைச்சிருக்கும். ஸோ
ஸோ இவதான் சிம்பிளா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா போதுமானதுங்க. இதெல்லாம் ஏன் சொல்றேன், நீங்க மேக்ஸ் சார்ந்து படிக்கும் போதும் இன்னும் நிறைய அனுபவங்களை நீங்க கத்துக்குவீங்க, அவ்வளவுதான். சரிங்களா? ஓகேங்க. மீண்டும் நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். மார்க்கெட்டை ட்ரெண்டை வச்சு டிசைட் பண்ணாதீங்க. மார்க்கெட்டுடைய இண்டிவிஜுவல் ஸ்ட்ரைக் ப்ரைஸை வச்சு மார்க்கெட்டுடைய ட்ரெண்டை டிசைட் பண்ண கத்துக்கொள்ளுங்கள். இதைத்தான் நான் சொல்லிக்க விரும்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் நாளை சந்திப்போம். நன்றி.